சிவானந்தா அண்ட் வேதா தியானப்பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. உணர்வு என்பது இப்பொழுது நமக்கு பசி உணர்வு வருகிறது, நாம் உணவு அருந்துகிறோம். தாக உணர்வு வருகிறது, நாம் நீரை குடிக்கின்றோம். தூக்க உணர்வு வருகிறது, நாம் உறங்குகின்றோம். மறுநாள் காலை விடிந்ததும் உடற்கழிவுகளை வெளியேற்றும் உணர்வு வருகிறது, நாம் உடற்கழிவுகளை வெளியேற்றுகிறோம். இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் உணர்வு பூர்வமாக வருவது. உணர்ச்சி பூர்வமாக வருவது, நாம் இப்பொழுது ஒரு கோபமான செயல் நடக்கிறது என்றால் அது உணர்ச்சி பூர்வமான நாம் செயல்படுவோம். ஒரு சந்தோஷமான செயல் நடக்கிறது என்றால் நாம் மகிழ்ச்சி பூர்வமான ஒரு உணர்ச்சியினை வெளிப்படுத்துவோம். ஒரு துக்கமான செயல் நடக்கிறது என்றால் ஒரு துக்க உணர்ச்சியினை நாம் வெளிப்படுத்துவோம். ஒரு அருவருப்பான செயல் நடக்கிறது என்றால் நாம் அதற்கேற்றாற் போல, அந்த அருவருப்புக்கு ஏற்றாற் போல ஒரு உணர்ச்சியினை நாம் செயல்படுத்துவோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதற்கேற்றாற் போல் ஒரு ஆச்சரியமான உணர்ச்சியில் நாம் செயல்படுவோம். அந்த வகையிலே உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இதுதான் வித்தியாசம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.